எம்மா 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 யா சீனா, என்ன சீனா உனக்கு வேணும்? காலையிலே வந்து எதுக்கு அலார மாட்டா எம்மா எம்மான்னு கத்தின்னு இருக்கா? மனுஷால் சத்து நேரம் கண்ணேசர விடுறியா? மூஞ்சி பார்த்தியானல்ல, நல்லா முழு முழு முட்டைக்கோஸ் ஆட்டம். என்ன எம்மா எம்மா சீனா சீனா போயிடுச்சு. ஏன்னா என்கிட்ட அடி வாங்கி சாவாத. எம்மா 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 வலிக்கு. சீனா, எதுக்கு சீனா காலங்காத்தாலே வந்து எழுப்பிட்டே இருக்க? எத்தனை வாட்டி சொல்றேன், அப்படி என்ன உயிர் போற விஷயம்? எம்மா நான் விளையாட போட்டா. சீனா, அதுக்கா சீனா என்னை எழுப்பிட்டு போ சீனா. ஒரு நிம்மதி உண்டா இந்த வீட்டுல? உறங்கி ஏம்ப முடியலையே. கடவுளே, சீனா 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 நில்லு சீனா. எம்மா எம்மா சீனா, அம்மா இங்க தானே இருக்கேன், அப்புறம் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டே இருக்கா? இல்லம்மா, நீ தானே என்ன கூட்ட. ஆமா மக்களே, சியானா நீ என் செல்ல புள்ள, தங்க புள்ள, வயிறு புள்ள, அம்மு புள்ள, புஜ்ஜு புள்ளல. ஆமாம்மா. சியானா, அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேப்பல்ல? ஆமாம்மா. சியானா, மக்களே வெளியெல்லாம் போவாத மக்களே, எல்லாரும் என்னென்னமோ சொல்லுறாங்க. அப்படியே எனக்கு காதால கேட்கே பயமா இருக்கு. சியானா, பேசாம நீ வீட்லயே எதையாச்சும் விளையாட. சரிம்மா. சியானா, உனக்கு வீட்லயே இருந்து இருந்து என்ன பண்ணுவ சொல்லு? ஒரே போர் அடிக்கும் பாத்துக்க. நீ என்ன பண்ற, நல்லா வீட்டெல்லாம் தூத்து மொழி வச்சுட்டு வச்சுக்க, உனக்கு போரே அடிக்காது சியானா. அப்படி டான்னு கழியும் சியானா. சரிம்மா. அம்மைக்கு இங்க ஒரு வெளியே ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு சியானா, அதனாலதான். இல்லைன்னா அம்மையை தூத்து மொழி விடும் பாத்துக்க. அம்மா போயிட்டு இப்பே வந்துடும் சியானா, படப்பட நல்ல வேலையை செய்ய. என்ன? சரிம்மா. ஒரு நிம்மதி இல்லை இந்த வீட்டில். காலையிலேயே எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கேயாவது போவோம். இந்த ஆள் வந்துட்டானா அதை பண்ணு இதை பண்ணு வீட்டோட இருந்து போட்டு சாவடிப்பான். காலங்காத்தாலேயே போய் ஒரு ரவுண்டு விட்டு வருவோம். கட்டவளே, என்ன இதெல்லாம்? ஒருவேளை அப்படியே இருக்குமோ? ஐயோ, பேசாம சின்ன பண்ணிட்டு கேட்டுரும். ஐயோ, என் புள்ள என்ன அளவோல இருக்கு. அப்பா, அப்படியே கிருஷ்ணர் மாரியே இருக்கே. ஏங்க இங்க வந்து பாருங்களேன். சின்ன பொண்ணு, வா வா நாலு முடி. இங்க பாத்தியா ஜில்ல, கிருஷ்ணர் வேஷம் போட்டு எவ்வளோ அழகா இருக்கா பாரு. ஆமா சின்ன பொண்ணு, நானும் அதுதான் பாக்குறேன். அப்படியே கிருஷ்ணரே நேர்ல இறங்கி வந்தாப்புல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கா சின்ன பொண்ணு. அது சரி, என்ன வேஷம்லாம் கட்டின்னு இருக்க? எங்கேயாச்சும் போறீங்களா? சாது அது சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்கு வெளியில ஒரே காலா இருக்கு. என்னாச்சு? எதையாவது மெரிச்சின்னு வந்துட்டீங்களா? ஏன் லூச நாலு முடி, உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். நாலு வீட்டுக்கு போய் நல்லா வாங்கி தின்ன மட்டும் தெரியும். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. ஜில்ல பத்தியா எவ்வளோ அழகா கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கா. உங்க வீட்லயே சியானா இருக்கால, அவளுக்கு போட்டு விடலாம்ல. என்னதான் பண்ணின்னு இருக்கா? அது மட்டும் இல்லை நாலு முடி, கிருஷ்ண ஜெயந்தி எதுவுமா கிருஷ்ணர் வேஷம் போட்டோன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு பையன் குழந்தை பிறக்குமா. என் மாமியார்காரி தான் சொல்லிச்சு. ஆமா நாலு முடி, செல்வம் வேற வந்து அப்படி குவியுமா. எனக்குலாம் ஆனால் பொம்பளை குழந்தை தான் பிடிக்கும் பார்த்தியா. எங்கள் மாமியார் தான் போடு போடுன்னுச்சேன்னு காட்டி நானும் போட்டேன். கடவுளே, செல்வம் வேற வந்து குவியுமா? நான் ஒரு புள்ளையோட நிறுத்திட்டேன் சின்ன பொண்ணு. 2-3 பிள்ளை பெற்றுக்கணும் வச்சுக்கேன், ஒரே செலவு தான் நமக்கு.
பாவும் அந்த புள்ள சியானா ஒத்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கின்னு அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சுன்னு இருக்கு. உன்கிட்ட பத்தாத பாடுக்கு என்னென்ன அவஸ்தெல்லாம் படுது தெரியுமா அந்த புள்ள. இன்னைக்கு ஒரு நாளாவது அது சந்தோஷமா இருக்கட்டும். நல்லா சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சு படைச்சி இதெல்லாம் போட்டு விடு. என் புருஷனும் எங்கள் மாமியார்காரையும் சேர்ந்துன்னு மாத்து கட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே தான் கிடக்குது. இதோ அவ்வளோதான் போட்டு விட்டேன். இதெல்லாம் மீதி அப்படியே தான் இருக்கு. நீ வேணா எடுத்துட்டு போய் சியானாக்கு போட்டு விடு. சரி சரி சின்ன பொண்ணு, கண்டிப்பா போட்டுடுறேன். செல்வா வேற அந்த குவியன்ற ஆம்பளை பிள்ளை வேற பிறக்குன்ற. சரி சின்ன பொண்ணு, இது எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். அலச்சக்காரி 4 முடி இது எல்லாத்தையும் போட்டால் நல்லாலாம் இருக்காது. ஏதாவது 1 2 போட்டு விடு. என்ன எல்லாம் எனக்கு தெரியும். அப்படியே பொறாமை இவளுக்கு. கூறுகிட்ட 4 முடி என்னென்ன பண்ணணும்னு சொல்ற முழு விவரத்தையும் கேட்டு போய் எல்லாம் வீட்டுக்கு உட்காந்து வாங்கி தின்னதான் ஆளு. ஒன்றும் தெரியாது. எதுவுமே கேட்காம அப்படியே போகுது. என்னென்னலாம் பண்ண போதோ தெரியல. அழுக்கு போயா, எங்க அம்மா என்ன ஏசுவாவ. சியானா 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 எப்பா சியானா மக்களே என்ன பண்றீங்க? வீடா துடைக்கிறீங்க? அம்மா எங்க? எப்பா அம்மா உறங்கி ஏஞ்சி எங்கேயோ போயிட்டா. அவ திருந்த மாட்டா. என்ன பண்ணாலும் திருந்த மாட்டா போல அவ. சரி மக்களே, அதுக்கு நீ ஏன் வீடு தொடச்சிட்டு இருக்க? ஏதாவது வெளியே போய் விளையாட வேண்டியது தானே. இன்னைக்கு லீவு தானே. எப்பா அம்மா தான் சொன்னா வீட்டெல்லாம் தூத்தி மொழுவி வைக்கணுமா, இல்லனா அம்மா வந்து அடிப்பா. மக்களே, நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க போய் விளையாடுங்க. போங்க போங்க. எப்பா வேணாம், அம்மா வந்தானா என்ன அடிச்சு விடுவா. நான் வீட்டெல்லாம் தூத்துட்டேன், கொஞ்சம் நான் தொலைச்சிடுவேன். ஐயோ மக்களே, நீ இப்படி நல்லா வெள்ளந்தியா இருக்கிறதால தான் உன்னை வச்சு நல்லா வேலை வாங்கிக்கிறா. நான் வீடு துடைக்கிறேன், நீ போய் விளையாடு. என்ன குடு அப்பாட்டு குடு. அப்பா ஃபுல்லாத்தையும் நல்லா கிளீனா தொடச்சு வைக்கிறேன். அம்மா வந்து உன்னை திட்ட மாட்டா. நீ போய் விளையாடு போ. அப்பா உனக்கு தொடக்க தெரியுமா? என் செல்ல மவளே சியானா, அப்பா உனக்கு ஒண்ணுன்னா எல்லா வேலையும் கத்துப்பேன். என்ன வேணா செய்வேன். நீ போய் விளையாடு போ. ஜாலி. சரிப்பா. ஏன் கடவுளே, எவ்வளவு அளவோல தேவதை மாதிரி ஒரு புள்ளிய கொடுத்துருக்க. ஆனா அரக்கி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கொடுத்துட்டியே கடவுளே. நான் என்னத்த பண்ணுவேன்? கனி, நீ மூஞ்சிலலாம் என்னமோ மாட்டி இருக்கல, என்னடி அது? இதெல்லாம் போட்டாத்தா எங்க வீட்டுக்கு தம்பி வருவானா? சியானா உனக்கும் வேணுமா? உங்க வீட்டுக்கும் தம்பி பாப்பா வரணுமா? இல்ல கனி, எனக்கு வேணே வேணாம், நீயே போட்டுக்கோ. சியானா ஏன் வேணான்னு சொல்லுத? சியானா தம்பி பாப்பாலாம் வந்தா ஜாலியா இருக்கும், நம்ம கூடலாம் விளையாடுவாங்க. நீ ஏன் வேணான்னு சொல்லுத? உனக்கு பிடிக்கலையா? இல்ல கனி, எனக்கு ஒரு தம்பி பாப்பானா கொள்ள உசுறு. ஆனா எங்க அம்மா என்னையே அடிக்கும், போட்டு சாத்தும். சோறே பொங்கி போடாது. நானே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் தெரியுமா? எனக்கு என் தம்பி பாப்பாலாம் வந்தா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களையும் எங்க அம்மா போட்டு போட்டு அடிக்கும். அதான் உங்க வீட்லயே பிறக்கட்டும். உங்க அம்மா வந்துட்டாவடி. நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டாவ போல. உன்னை முறைச்சி பார்க்கவடி. என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுவுற? வீடெல்லாம் பூசி மொழிவு சொன்னேன், பூசி மொழிவிட்டியா? இங்க வந்து ரோட்ல ஆடின்னு இருக்க. அம்மா நான் வீடு தாமா தூத்து பூசி நின்ன. அப்பா வந்து எல்லாத்தையும் நானே பண்ணேன். நீ வெளிய போய் விளையாடுன்னு சொன்னாவ, அதாம்மா வந்தேன். கடவுளே, அந்த ஆள் வேற வந்துட்டாரா? எதையாவது ஒண்ணு கோத்து விட்டுருச்சியா? நான் டெய்லி
போடணும்ல. ஏ கனி, யார் உனக்கு இதெல்லாம் போட்டு விட்டது? பெரியம்மா, எங்க அம்மா தான் எனக்கு இதெல்லாம் போட்டு விட்டாவ. எங்க வீட்டுக்கு தம்பி வர போறானா? தம்பி வர போறானா? தம்பி முளைச்சு 3 இடம் விடல, அதுக்குள்ள எப்படி பேச பாருது. ஏய் சியானா, வா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நான் இது போட்டு விடுறேன். பாரு, உனக்காக இதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா போட்டு விடுறேன், வா. அம்மா வேணாம், நான் இதெல்லாம் போட இல்ல. என்னது போட இல்லையா? அப்படியே வாயில உடைச்சிருவேன். ஒன்னாட்டு புள்ள தானே அது, இப்படி போட்டுன்னு வந்து காலையில விளையாடி நிக்கிது. ஒன்னாட்டு பா சுத்தின்னு தெரியுது, மூஞ்சி கூட கழுவாம. வா சியானா. அம்மா அம்மா அது வேணாம் அம்மா, நான் அது போட இல்லம்மா. ஊரா இருக்க பிள்ளையெல்லாம் இப்படி போட்டு நான் அழகா இருக்குவேன். ஒன்னாட்டமா சியானா அலத்தம் பண்ணின்னு தெரியுது, சத்தம் ஆட்டாம வா. உங்க அப்பா வேலை போய் சமாளிக்கணும். சியானா இங்க பாரு சியானா, உங்க அப்பா உறங்கிட்டு இருக்காரு போல. அதுக்குள்ள படப்படன்னு ஈஞ்சி என்னத்தையும் செஞ்சிரும். இல்லைன்னா வச்சுக்கேன், ஈஞ்சி என்னதான் கத்துவாரு. அம்மா என்ன பண்ற? போய் சோறு பொங்குற. நீ என்ன பண்ணு, பாத்திரத்தெல்லாம் எடுத்து பூசி போட்டுரு. என்ன அம்மா, நான் பாத்திரத்தெல்லாம் பூசி போட்டுறேம்மா, ஆனா அதை மட்டும் நான் போட்டுக்க இல்லம்மா. சியானா அப்படியே வாயை கட்டி குத்துவோம் பாரு. எல்லார் வீட்டுக்கும் செல்வம் வந்து குவியுதான். மரியாதையா சொல்லிட்டேன் சியானா, நீ போட்டுதான் ஆகணும். போய் பாத்திரத்தை பூசி போடு போ. சியானா பாத்திரத்தை விளக்குனா என்ன? பாதி பாத்திரம் உள்ளதான் கிடக்குது. இது 4 பாத்திரத்தை எடுத்து வச்சு வந்து பூசின்னு இருக்க. எதுக்கு மூக்க வேற உறிஞ்சிட? என்னாச்சு? தண்ணியிலே கை வச்சு சளி பிடிச்ச மாதிரி மூக்கெல்லாம் ஒழுவு. இருமல் வர வருதுமா. சரி எலும்பு கை கழுவு. எலும்பி போய் கை கழுவினே, அங்க விக்ஸ் முட்டாய் இருக்கும் பாரு, அது எடுத்து வாயில போடு. என்ன அப்படியே முழுசையும் போட்டுறாத. 4-5 கடிச்சு வச்சுக்க பாக்கெட்ல. அப்பப்ப ஒண்ணு எடுத்து சப்பு. சரிம்மா. சேனா படபடன்னு வாயில போட்டுன்னு வந்து பாத்திரம் கழுவு. என்ன சேனா, ஏன் திருப்பி வர? அம்மா நான் போவே இல்ல, பாத்திரத்தெல்லாம் பூசிட்டே போறேன். சேனா இந்தா இந்த பாத்திரத்தை பூசிடு, சீக்கிரமா வா. என்ன உள்ள நிறைய வேலை கிடக்குது. சேனா அம்மாவை நீ தான் சேனா புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கணும் என்ன, புரிஞ்சுக்கலாம் என்ன? நீ புரிஞ்சுக்க சேனா அம்மாவை. இப்படி ஓடி ஓடி சேர்த்து வைக்கிறனே, எல்லாம் யாருக்காக? எல்லாம் உனக்காக தான் சேனா. ஏன் நாலுமணி, காலையில இருந்து எங்க போய் தொலைஞ்ச? காலையிலே ஊசத்தை போயிட்டியா? அதுவும் பிள்ளைய எல்லா வேலையும் வாங்கிட்டு. ஏன் நடிப்பு கள்ளி இப்ப எதுக்கு அழுகுற? உன் நாடகம் யாரு என்ன எல்லாம் எனக்கு தெரியும். ஐயோ ஏங்க, நான் அழுவே இல்லைங்க, இது ஆனந்த கண்ணீருங்க. கொஞ்சம் சியானா பாருங்களேன். சியானா மக்களே, எவ்வளவு அழகா இருக்கு, கிருஷ்ணன் நதி இருக்கேமா. ஏன் சியானா அழுகுற? யப்பா யப்பா, நான் இதெல்லாம் கழட்டிடவா? எனக்கு பிடிக்கலப்பா. மக்களே அளவோல இருக்கு மக்களே, ஏன் கழட்டுறேன்னு சொல்றீவ? நல்லா கேளுங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இத போய் கைட்டிறேன்னு ஒரே அடங்க, ஒரே அழுவ அடிச்சுதான் போட்டு விட்டேன். என்னது நல்ல நாள் அதுமா என் புள்ள மேல கை வச்சு உனா? ஐயோ ஏங்க நீங்க வேற ஏங்க கத்துறீங்க? இப்பதான் சொன்னீங்க நல்ல நாள் அதுமா சத்தம் போடக்கூடாதுன்னு. சும்மா கை வாங்கினங்க, நான் போய் நம்ம புள்ளைய அடிப்பனா? சரி நீங்க பார்த்து நில்லுங்க, 4-5 போட்டோ எடுத்து வைங்க, நான் போய் சாப்பாடு என்னாச்சுன்னு பாக்குறேன். சியானா அழாதீங்க மக்களே, சிரிங்க. அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, சரிங்க. எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்பா, என் கண்ணே பற்றும் வழியே. சியானா என்ன சியானா, வீடு ஃபுல்லா ஒரே புளிச்ச நாத்தமா அடிக்குது. எப்பா அம்மா தான் சொன்னா, நான் வந்து காலு ஃபுல்லா மாவு ஊத்திக்கினே வீடு ஃபுல்லா நடக்கணுமா. அதான் அம்மா நேத்து வச்ச மாவு இருக்குல்ல, இட்லி மாவு, அத என் காலில முக்கி வீட்டுலலாம் நடக்க சொன்னா. அப்பதான் நம்ம வீட்டுக்கு பாப்பா காசுலாம் வருமா. கூறு கட்டுவ அது அரிசி மாவுல எல்லாம் நடப்பாங்க. இவன் இட்லி மாவுல நடக்க வச்சிருக்கா. ஒரு கூறு இல்ல அதுக்கு. ஏன் வசதி? எப்பா அம்மாக்கு தெரியுமா, அதுக்கெல்லாம் அம்மாக்கு நேரமே இல்லையா, காசு வேற ஆயிடுமா. இந்த மாவு சும்மா தானே கிடக்குன்னு சொல்லிட்டாப்பா. வசந்தி, நானும் நல்ல நாளதுமா சண்டை போடக்கூடாதுன்னு எவ்வளவு பொறுமையா பொறுத்து போயின்னு இருக்க வசந்தி. நீ என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிற சொல்லிட்டேன். போய் சோத்த எட்டா. ஏன் என்னங்க சோத்த எடுத்தாருமா? இருங்க இப்பதானே போறேன், வந்துதான் பொங்க முடியும்.
என்னது போழையா வந்து பொங்குவியா என்ன சொல்ற? ஏங்க என்னங்க நீங்க இப்பதானே சேனாக்கு வேஷம் போட்டு விட்டுருக்கேன். 4 வீடு போகணும், சாப்பிடணும், பொங்கணும், எடுக்கணும். என்னங்க நீங்க இப்பதானே வந்தீங்க. டீ குடிச்சு தூங்குங்க, நான் வந்துடுறேன். வசந்தி, மத்த நாள் மாதிரி இந்த நாள் கிடையாது. மரியாதையே கிருஷ்ணர் வேற வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு. சோத்த பொங்கி வீட்டுல பட. ஏங்க எனக்கு எல்லாம் தெரியுங்க. ஒரு நல்ல நாள் அதுவுமா இந்த மாதிரி நம்ம வீட்டில் சோத்து பொங்கி நம்ம இதெல்லாம் நான் வருஷம் ஃபுல்லாக என்னங்க இப்படியாங்க செஞ்சு சாப்பிட முடியும்? கம்முனுங்க. ஒரு நல்ல நாள் அதுவுமா 4 வீட்டுக்கு போய் சாப்பிட்டாதாங்க வருஷம் ஃபுல்லாக சாப்பிட முடியும். நீங்கள் போய் படுங்க. உங்களுக்கு ஏதாவது பார்த்து பொங்கியிருக்காங்களான்னு வாங்கின்னு வரேன். போனா போதுன்னு பார்த்தா உன எப்பா வேணாம். பார்த்தீங்கள, நான் வரேன், போய் படுங்க. எங்கனையும் ஒழிஞ்சு தொலை. என் புள்ள மேலேயாவது உனக்கு பாசம் இருக்கே, அது நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்க வேண்டித்தான். வேற என்ன பண்ணி தொலையத்து? ஐயோ ஏங்க, நான் அழுதுனே அதை வச்சு சொல்றீங்களா? என்னங்க நீங்க இத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி என்னை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கீங்க. என்ன சொல்லுற? ஏங்க இதெல்லாம் கடையில வாங்கணும்னு வச்சுக்கேன் 1000 2000 ஆகுங்க. காலாவதி சின்ன மண்ணு வீட்டுக்கு போனேன், அங்கிருந்து ஃப்ரீயாவே எடுத்துட்டு வந்துட்டேங்க. 1000 2000 மிச்சம் பண்ண பாத்தீங்களா ஒரே நாள்ல? அதை நினைச்சுதாங்க எனக்கு ஒரே ஆனந்த கண்ணீர். அப்பா அம்மா வேணாம். மக்களே, சத்யா சோனி சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. எம்மா பாத்தியா, நான் தானே அழகா இருக்கேன். எம்மா பாருமா இவள, நான் தான் ராதா வேஷம் போடுவேன், நீ கிருஷ்ண வேஷம் போடுனா என் பேச்சே கேட்கவே இல்லைம்மா இவன். இதோ பாருங்க, 2 பேரும் சாமி வேஷம் போட்டுன்னு இருக்கீங்களேன்னு பாக்குறேன். மாறி மாறி சண்டை போட்டுக்கினீங்க, என்ன பண்ணுவேனே தெரியாது. மரியாதையா சாப்பிடுங்க வாங்க. ரணியக்கா, சத்யா சோனி எவ்வளவு அழகா இருக்கீங்க. வாமா வசதி, வா. அத்தை, நான் தானே அழகா இருக்கேன். ஐயோ 2 பேருமே சூப்பரா இருக்கீங்க. அப்படியே சாமி சல மாதிரில இருக்கீங்க. சீனா மக்களே, எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே கண்ணுல ஒத்திக்கலாம் போல இருக்கே. அப்படியே கிருஷ்ணர் மாதிரில இருக்கா. சத்யா, அங்க பாரு, சியானாவும் அண்ணன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா. சியானா ரொம்ப ரொம்ப அழகா இருக்க சியானா. அப்புறம் ரணியக்கா, சாமிலாம் படிச்சிட்டீங்களா? காலம்பரமே படிச்சிட்டம்மா. சுண்டல், பொங்கல், சாப்பாடு, ரசம், மோர், குழம்பு, வடை, பாயாசம் எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு படைச்சாச்சு. நீ எதுவும் செய்யலையா? எங்கக்கா, எனக்கு இங்கேயும் அங்கேயும் வேலை செய்யவே முடியல. ஒரே வேலை பார்த்துக்கோங்க. எல்லா வேலையும் காலையிலேருந்து செஞ்சு ஒன்றும் முடியல. நானும் ஃபர்ஸ்ட் வருஷம் கொண்டாடுறேன் பார்த்தீங்களா, அதான் எப்படி தெரியல. உங்கள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன் ரணியக்கா. அப்படியாம்மா, எல்லாத்தையும் செஞ்சு வச்சு சாமிக்கு படைக்கணும். அப்படியேக்கா, சரிக்கா. சியானா வேற காலையிலேருந்து ஒரே பசியா இருக்கா பார்த்தீங்களாக்கா, அதான் என்ன பண்ணனே தெரியல. அதுக்கு என்ன வசந்தி, மொத சாமி வேஷம் போட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. வாங்க உட்காருங்க, எல்லாரும் ஒண்ணா சாப்பிடுவோம். எனக்கு சோறு வேணாம். சியானா மக்களே, சாமி வேஷம் போட்டிருக்க பத்தியா, சோறுலாம் வேணாம் அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாது. வா சாப்பிடுவோம். என்ன பாட்டு சத்தம் கேக்கு? எக்கா ஃபோனுக்கா. இந்த ஃபோன் வேற எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு உயிரை எடுத்துன்னு இருக்கும். நல்ல நேரத்துல தான். சொல்லுங்க. ஏங்க இங்க ஒரு வேலையே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். என்ன சொல்றீங்க? ஐயோ ஏங்க, என்னங்க? சரி வைங்க. வரேங்க வைங்க. ஐயோ வசந்தி, என்னாச்சுமா? ஏன் அந்த மாதிரி பேசுற? என்ன விஷயம்? ஐயோ அது ஒன்றும் இல்லைக்கா, என் மாமியாருக்கு நான் நல்லா இருந்தாலே பொறுக்காது. நல்ல நாள் அதுமா வந்து உயிரை எடுக்குது. வீட்டுக்கு வந்திருக்கான், அதான் எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பி வர சொல்கிறாரு. சரிக்கா, சாயந்தரமா வரேன். சரிம்மா, நானே என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சரி போயிட்டு வாங்க நல்லபடியா. ஏன் வசந்தி, ஏன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு? ஐயோ உங்களுக்கு தெரியாதுக்கா அந்த கேள்வியை பற்றி. அது பண்ணு இது பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி உயிரை எடுத்துரும்க்கா. சரி. என்ன ரசா இதெல்லாம்? ஒரு நல்ல நாள் அதுமா வீட்டுல எல்லாம் போட்டபடி கிடக்கு. அவ எங்க போய் தொலைஞ்சா? அம்மா, அவ காலையிலே ஏதோ செய்யறந்தம்மா சொன்னா. அப்புறம் ஏதோ கடைக்கு யாரோ கூட்டாங்களாம், ஏதோ விட்ட உதவின்னு கேட்டாங்களாம். அதான் சாரின்னு போயிட்டு வந்திருக்காம்மா. வேற ஒன்றும் இல்லை, மற்ற நாள்ல எல்லாத்தையும் செஞ்சிருவாமா. நீ சும்மா கடை ராசா. நீ சொல்றது சொல்லி நல்ல நாள் போட்டேன்னு வச்சுக்கேன், கரெக்டா சொல்றது கேட்டு தானு நடப்பா. ஒன்னாவதான் எல்லாம். இனிமே நான் வந்துட்டேன்ல, இனிமே அவளை எப்படி மேய்க்கணுமோ அப்படி மேய்ச்சி கட்டுறேன். நீ நல்ல ஏமாலியா இருக்கிறதுங்காட்டியும் அவ நல்ல உன பயன்படுத்திக்கின்னு ஒன்னி என் பேத்தி நல்லா வேலை வாங்கின்னு இருக்காளாமே. எல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். என் பேத்தியை பார்த்துட்டு தானே இருக்கு அவளுக்கு. அவ மூஞ்செல்லாம் உடச்சிடுறேன். என்ன பேச்சு பேசுறா? என் பேத்தியை வேற போட்டு அடிக்கிறாளாமே தெருவுலே. அவ கையை காலெல்லாம் முறிச்சு கடைசிடுறேன் பாரு.
ஏம்மா நீ என்னம்மா இப்படி பேசுத? நான் அவ என்ன பண்ணாலும் அடிக்கதாம்மா செய்யறேன். அப்பப்ப அடிச்சுக்கின்னு ஏசிக்கின்னு எல்லாம் பண்ணிட்டு தாம்மா இருக்கேன். முன்னைக்கு எவ்வளவோ நல்லா மாறிட்டாமா. நீ வாய மூடு ராசா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்படி இருக்கிறதுக்காக தான் உன்னை தனியா என்கிட்ட இருந்து பிரிச்சுன்னு வந்து இல்லாத ஆட்டலாம் ஆடின்னு இருக்கா. நான் என் பொட்டு படிக்கலாம் தூக்கின்னு வந்துடுறேன் பாரு. ஏம்மா நானும் உன்னை எப்படி இருந்தாலும் வந்துருந்தாம்மா சொல்லிருக்கேன். நீ வந்தாலும் என் மோசியா நான் நல்லா பாத்துக்குவல்ல. என்னது? நான் வந்து நல்லா பாத்துப்பேன். அப்ப அவ என்ன தானே பண்ணின்னு இருக்கா? ஐயோ இந்த கிளவி சத்தம் ரோட்டு வரைக்கும் உள்ள கேக்குது. என்னென்னலாம் கோத்து விடுதோ. எங்கேயாவது மொபா வீட்டுல தானே கிளம்பிச்சு, அங்கேயே கடக்க வேண்டியது. இது வந்தாலே ஏழரை இழுத்து விட்டு தானே போகும். ஏய் சியானா, பாட்டி வந்திருக்காங்க பாரு, நீ முன்ன போ. சரிம்மா. பாட்டி சியானா, மக்களே வாங்க வாங்க வாங்க. உன்னை பார்க்க தான் பாட்டி மயில் கணக்க கடந்து வந்திருக்கேன். நீ வா சியானா. புள்ள என்ன துரும்பா இழைச்சு போன மாதிரில இருக்கு. மக்களே சியானா அப்படி சாமி சில மாதிரில இருக்கு. ஏ ராஜா தங்க சில மாதிரி இல்ல? ஆமா ஆமாமா நல்லா இழைச்சு போயிட்டா வேற. சியானா நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? நல்லா படிக்கிறியா சியானா? நல்லா படிக்கேன். எத்தி வாங்கத்த வாங்கத்த வாங்கத்த. எப்பத்த வந்தீங்க? ஐயோ நீங்க வரேன்னு சொல்லிங்கன்னா நான் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன்ல அத்தை. பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. இப்பதான் உங்களுக்கு எங்க ஞாபகம்லாம் வந்துச்சா? ஆமா, இங்க இருந்தா மட்டும் சோத்தை போட்டு அப்படி கீச்சிருவேன். என் பேத்தியும் என் புள்ளையும் பார்த்தாலே தெரியுது நீ என்ன லட்சத்துல இருக்கன்னு. அத்தே அது இல்ல அத்தே. போதும் வாய மூடு. எல்லாரும் உன்னை பத்தி சொன்னாங்க. என் பேத்தியை போட்டு அப்படி டார்ச்சர் பண்றியாமே. வேலை அப்படி வாங்குறியா, சண்டை வாங்குறியா, அடிக்கிறியா, என்னதான் நினைச்சுன்னு இருக்க? நான் இனிமே இங்கதான் இருப்பேன். நல்ல நாள் அதுவுமா வீட்டுல சோறு செய்யல, எதுவும் பண்ணல, எங்க போய் சுத்திட்டு வர? அது இல்ல தே, பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க ஒரு விஷயமா கூட்டாங்க, அதான் தே. ஃபர்ஸ்ட் நீ உன் வீட்டு விஷயத்தை பாரு, அப்புறம் அத்தங்க வீட்டு விஷயத்தை பாப்ப. போய் இப்ப வரதுக்குள்ள சோறு, குழம்பு, பொங்கல், வடை, பாயாசம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். சரி தே. ஏங்க ஒரு நிமிஷம் வாங்களேன். ஏய் இப்ப எதுக்கு என் பிள்ளைய கூப்பிடுற? அத்தை அது இல்ல தே, வடை பாயசத்துக்கு ஜாமான் இல்ல, அதான் வாங்கிட்டு வர சொல்லலான்னு. அது கூட இல்லாம நீ என்ன பண்ற? இருக்கத்தை வச்சு செய் போ. சரிங்க அத்தை. எப்படி முடிக்கின்னு போற பாத்தியா? அதான் நான் இல்லாம ஒரே ஆட்டம். இனிமே நான் வந்துட்டல, இனிமே இவ பாரு முடிச்சு கட்டுறேன். இந்த கிளவி வேற வந்து தொலைஞ்சிட்டா. இவ வந்தாலே உயிரை எடுப்பா. சொத்துலாம் அவ பேர்ல இருக்கு, ஏறி வைக்க மாட்டாளோ என்னமோன்றதுக்காக தான் அவளுக்கு பயந்து நடிக்க வேண்டியதா இருக்கு. என்னத்தை பண்ண? எல்லாத்தையும் செஞ்சுதான் தொலையணும் போல. இனிமே இவ வேற இங்கனே இருக்க போறேன்றா. கடவுளே. ஏய் என்ன நல்ல நாள் துமா சாமி கிட்ட உட்கார்ந்துட்டு என்னமோ புலம்பின்னு இருக்க? எத்தே வந்துட்டீங்களா? நீங்க வந்து நான் பார்க்க இல்ல அத்தே. அது ஒண்ணு இல்ல அத்தே, கொழுக்கட்டை தான் ஒண்ணு செய்ய மறந்துட்டேன். அதான் செஞ்சு வைக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அத்தே. எல்லாம் இப்ப யோசி, அதெல்லாம் முன்னாடி செஞ்சு வைக்கிறது இல்லையா? சரி சரி நேரம் ஆகுது. கிருஷ்ண ரேஷன் போட்டுட்டு என் பேத்தி அம்மா நாள் பசி நான் தாங்கின்னு உட்காந்து நிற்பா. டக்கு டக்குன்னு செய்ய. ஏன்னா நல்லா வேண்டிக்கோ. நல்லா படிக்கணும், உடம்புல எந்த நோய் நொடியும் இல்லாம இருக்கணும், நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கு செய்யனா? சரி பாட்டி, நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கணும், உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே